A warm greetings for you all, and I am welcome you for Arun Academy YouTube channel. இந்த particular வீடியோல என்ன பார்க்க போறோம்னா spotting errorல conjunction related ஆன corrections நம்ம பார்க்க போறோம். ரைட், இதுக்கு முன்னாடி என்ன பார்த்திருக்கோங்கிறது just ஒரு intro பார்க்கலாம். ரைட், subject verb agreement பார்த்திருப்போம். verb form related பார்த்திருக்கோம். preposition பார்த்திருப்போம். ரைட், இது எல்லாமே ஸ்பாட்டிங் எரர்ல வரக்கூடிய கரெக்ஷன்ஸ் மாதிரி பார்த்திருப்போம். ரைட், இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கன்ஜங்ஷன். ஸோ கன்ஜங்ஷன் பார்க்கறதுக்கு போது இங்க 3 இருக்கு பாத்தீங்களா, இது எல்லா ரூல்ஸையும் நம்ம இதை கம்பைன் பண்ணி தான் பார்க்க போறோம். அப்புறம் தான் உங்களுக்கு ரீகால் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் ஏதாவது பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துட்டு வாங்க. அப்பதான் அதுல இருக்க ரூல்ஸை நம்ம இங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். அந்த விஷயம் வந்துட்டு உங்களுக்கு லாங் லாஸ்டிங்கா ஞாபகமும் இருக்கும். ரைட், இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இதுல இருந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த 25 கொஸ்டின்ஸுமே நம்ம சால்வ் பண்ணும் பொழுது அந்த பர்டிகுலர் ஒன் செகண்ட். ஓகே, ஸோ இந்த 25 கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த 25 கொஸ்டின்ஸையும் நம்ம சால்வ் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் டாபிக்ல இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கும். அண்ட் அடுத்தடுத்த டெஸ்ட் சீரியஸ் அட்டென்ட் பண்ணும்போது ப்ரீவியஸா என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுமோ அதை எல்லாத்தையும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரெஃப்ரெஷ் பண்ணி அடிக்கடி டெஸ்ட் அட்டெம்ட் பண்ணா இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ எக்ஸ்பிளனேஷன் நாங்கள் ப்ரொவைட் பண்றதுனால நீங்க எங்கேயும் போய் சர்ச் பண்ணி இதுக்கு இதுதான் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு பார்க்க வேண்டாம். ஓகே, வில் மூவ் ஆன் டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஒவ்வொரு கொஸ்டின் படிக்கும்போது அந்த கண்டிஷன்ஸ் நம்ம படிக்கிறோம். In the sentence, identify the segment which contains the grammatical error. So, sentenceல ஒவ்வொரு செக்மெண்டா பிரிச்சிருப்பாங்க, அதுல இருக்க கிராமட்டிக்கல் எரர் நம்ம கண்டுபிடிக்கணும். சப்போஸ் அதுல எரர் இல்ல அப்படின்னா வெட் ஸ்டாப் நோ எரர் அப்படின்னு நம்ம போட்டுடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் த மீனிங். She got 2 quick promotions in order that she has good communication skill. என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு 2 quick promotion கிடைச்சது, குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். அப்படின்னா என்ன மீனிங், குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்ததுனால அவங்களுக்கு அந்த 2 ப்ரமோஷன்ஸ் கிடைச்சிருக்கு. அப்ப இன் ஆர்டர் டு அப்படி இன் ஆர்டர் தட் அது வராது. ஓகே, இது இருந்ததுனால அது கிடைச்சிருக்கு. ரைட், அப்போ பிகாஸ். ஸோ இந்த மாதிரி இதனால இது கிடைச்சது அப்படின்னு நம்ம ரீசன் எப்பெல்லாம் சொல்றோமோ எந்த சென்டென்ஸ்ல வித் சென்டென்ஸ் ரெப்ரசன்ட் ரீசன், எப்பெல்லாம் ரீசன் ரெப்ரசன்ட் பண்றாங்களோ அங்கெல்லாம் we can use because as which is the rule. Okay, எப்பெல்லாம் ரீசன் இருக்கோ அங்க நம்ம because or as யூஸ் பண்ணிக்கலாம். So the correct answer is in order that. Next question. No sooner did the child start crying then the mother hugged him. So the overall meaning என்ன அப்படின்னா அவங்க ஒரு சைல்டு வந்துட்டு எப்பெல்லாம் அழுக ஸ்டார்ட் பண்றாங்களோ அப்ப மதர் வந்து ஹக் பண்ணிப்பாங்க அப்படின்ற மீனிங். இப்ப இங்க பாருங்க, ஒரு சென்டென்ஸ் நம்ம பார்க்கும்போது ப்ரீவியஸ்ல இருக்கக்கூடிய ரூல்ல ஃபாலோ பண்ணலாம்னு சொன்னீங்கன்னா அதை நான் இப்ப அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஒரு கொஸ்டினுக்கு நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ரைட், இப்ப நோ சூனர் இதுல உங்களுக்கு கன்ஜங்ஷன் கண்டிப்பா தெரிஞ்சாகணும், எது எது கன்ஜங்ஷன் அப்படின்ட்டு. சப்போஸ் தெரியலனாலும் அது லேர்ன் பண்ணிக்கணும். ஓகே, டெட் த சைல்ட் ஸ்டார்ட் கிரையிங். இங்க டிட்டுங்கிறதே தெரிஞ்சிச்சு, பாஸ்ட் ரெஃபர் பண்ணிருக்குன்ட்டு, சைல்டுங்கிறது நவ். அப்போ ஒன்ஸ் அந்த டிட் அப்படின்னு அந்த பாஸ்ட் ரெஃபர் பண்ணிடுச்சு அப்படின்னா இங்க ஸ்டார்ட் பக்கத்துல ஈடி போடணும்னு நெசசரி இல்ல. அப்ப இங்க கரெக்டா இருக்கு கிரையிங், இது தென் விட்டுருங்க த மதர் ஹக்ட் ஹிம். ஸோ அங்கேயே பாஸ்டுக்கு பாஸ்ட் வேர்ப் ஃபார்மும் கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ வாட் இஸ் த கரெக்ஷன் ஹியர், இங்க நோ சூனர் தான்ங்கிறது தான் கன்ஜெக்ஷன் அப்படிங்கறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, நோ சூனர் அப்படின்னு ஒரு கன்ஜெக்ஷன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதை கண்டினியூ ஆக வரும்போது தான் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கணும். ஆனா இங்க தென் இருக்கிறதுனால தான் கரெக்ஷன். அப்ப அந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டை மட்டும் நீங்க கிளிக் பண்ணா போதும். ஓகே, I can clearly recollect the day as I first met you. என்ன சொல்றாங்க, அந்த டே வந்து ரீகலெக்ட் பண்ண முடியுது உங்களே பார்க்கும்போது அப்படின்ற மீனிங் தானே வரும். உங்களை பார்க்கும்போது அதெல்லாம் ரீகலெக்ட் பண்ண மாதிரி இருக்கு. இப்போ யாராவது பார்த்தா சொல்லுவோம் உங்களை பார்த்தோன்னே எனக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ அதே தான் இங்கேயே கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க எது கன்ஜங்ஷனா இருக்குங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும். I can clearly recollect the day. இப்போ நமக்கு தெரியும் இது நவுன்னு தெரியும், இது மாடல் வேர்ப்னு தெரியும். clearly நார்மல் recollect verb
அதே மாதிரி இங்க மாடல் வேர்புக்கு பக்கத்துல V1 ஃபார்ம் இருக்கணும். கலெக்ட் த டே, டே வந்து கண்டிப்பா கன்ஜெக்ஷனா இருக்காது. ஐங்கிறது எஸ் obvious noun. அண்ட் ஃபர்ஸ்ட் met you, ஃபர்ஸ்ட்ங்கிறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி when I first உங்களை மீட் பண்ணும்போது அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ மெட்ங்கிறது verb, யூங்கிறது noun. இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. அப்ப கன்ஜெக்ஷன் எதுவா இருக்கும்? ஆஸா தான் இருக்கும். ஓகே, நம்ம ஒவ்வொன்றுக்கும் மீனிங் பார்த்துட்டு வரும்போது அவ லெஃப்ட் அவுட் ஆயிருக்கிறது ஆஸ் மட்டும்தான். ஃபர்ஸ்ட்ங்கிறது நம்ம நார்மலா சொல்லுவோம்ல, ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படின்னு நம்ம நம்பர்ஸ்ல சொல்றோம். ஸோ அதுவுமே கண்டிப்பா கன்ஜெக்ஷனா வர சான்ஸ் கிடையாது. இது கவுண்டிங்ல வருது, ரைட்? ஒரு குவான்டிட்டியை சொல்றது. அப்ப இதுமே நவுன் கேட்டகரியில தான் இருக்கு. அப்ப ஆஸ்ங்கிறது மட்டும்தான் இங்க கன்ஜெக்ஷன். அப்ப ஆஸ்னா என்னது? ஒரு ரீசனா இருக்கணும். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, பிகாஸ் ஆஸ். இது ரெண்டுமே ஒரு சென்டென்ஸ்ல ஒரு ரீசனை ரெஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா நம்ம இந்த ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். பட் இங்க ஒரு ரீசனாவே இல்லை. உங்களை பார்க்கும்பொழுது நான் இதை ரீகலெக்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னு தான் சொல்றாங்க. பார்க்கும்பொழுது அதுதான் சொல்றேன். ஒரு சென்டென்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் வேர்டுக்கான மீனிங் எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் த மீனிங். டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு தமிழ்ல தெரிஞ்சிடும். அண்ட் தமிழ்ல தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு கன்ஜெக்ஷனுக்கும் நீங்க மீனிங் தெரிஞ்சிருக்கு. இப்போ ஆஸ்னா என்ன, பிகாஸ்னா என்ன அப்படின்னு தமிழ்ல தெரிஞ்சிருக்கும் போது அங்க நீங்க ஆல்ரெடி டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருப்பீங்களா, அப்ப அந்த அதனால சப்போஸ் வந்துச்சுன்னா அதனால என்ன போடணும், சோ போடணும். அந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் இஸ் வெரி ஈஸி மெத்தட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்றோம். டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கு மட்டும் இல்லாம அந்த பர்டிகுலர் கன்ஜெக்ஷனையும் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண கத்துக்கணும். ஏன்னா அப்பதான் டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கு அப்புறம் எந்த வேர்டு சூட் ஆகுதுன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்ப ஆஸ்ங்கிறது என்னவா இருக்கும்? ரீசனுக்கு வர மாதிரி இருக்கும். அப்ப என்ன சொல்றாங்க? பார்க்கும்பொழுது when I first met you, உன்னை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நான் ரீகலெக்ட் பண்ண முடிஞ்சு. அப்ப போது அப்படின்னாவே you have to add when the கரெக்டான ஆன்சர். ஆனா இங்க as இருக்கு. ஸோ ரிமூவ் as நமக்கு இருக்கக்கூடாது. No sooner did I reach the station when the train left. என்ன சொல்றாங்க? நான் வந்து ஸ்டேஷன் ரீச் ஆகும்போது அந்த ட்ரெயின் லெஃப்ட் ஆச்சு. ஸோ இங்கேயுமே சேம் அந்த ரூல் ஃபாலோ பண்ண போறோம். வாட் இஸ் த ரூல் ஹியர்? நோ சூனர் வந்துச்சுன்னா கண்டினியூ ஆகிற வர அடுத்த கன்ஜெக்ஷன் தேனா தான் இருக்கணும். அங்கே வென் இருக்கிறதுனால நம்ம மாத்துறோம், ரைட்? நெக்ஸ்ட் ஒன், ஈவன் சரத் ட்ரைட் ஹிஸ் பெஸ்ட். அவன் பெஸ்ட் கொடுத்தாலுமே he could not clear all the examination papers in one attempt. ஒரு அட்டெம்ப்ட்ல அதனால எல்லா எக்ஸாம்ஸ் பேப்பரையும் கிளியர் பண்ண முடியலன்னு சொல்றாங்க. இப்போ ஈவன் இங்க வந்து அட்வர்பா ரியாக்ட் ஆயிருக்கு. ஓகே, பட் ஈவன் தோ அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கன்ஜெக்ஷன். அப்ப இந்த மாதிரி பாதி எழுதி பாதி எழுதாம விட்டுருப்பாங்க, பாதி எடுத்துட்டு பாதி எடுக்காம விட்டுருப்பாங்க. அப்படிங்கும் போது அது கரெக்டா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஈவன்னா ஈவன் தோ வந்தாதான் கன்ஜெக்ஷன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கும் போது அங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்ப ஈவன் மட்டும்தான் இங்க வராது, ஈவன் தோ வரணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. While the night we felt afraid as the resort was very dark and secluded. So இங்க நல்லா பாருங்க, நைட்னு தெரிஞ்சிருச்சு. We felt afraid. எதனால பயந்தோம்? நைட்னால பயந்தோம். அப்ப இங்க ஒரு ரீசன் கிரியேட் ஆயிருக்கு, ரைட்? ஸோ எதனால பயம் வந்துச்சு? ரெசார்ட் டார்க்கா இருந்தனால பயம் வந்துச்சு. அப்ப இங்கே ஒரு ரீசன் வந்து ஆஸ் போடணும்னு சொல்லியிருக்கேன். இஸ் இட் ரைட்? எஸ், ஆஸ் வந்துருச்சு. அப்ப இங்க வைல்ங்கிறதும் கன்ஜெக்ஷன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எது கன்ஜெக்ஷன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மாத்திக்கலாம். ஸோ அப்கமிங் வீடியோல கன்ஜெக்ஷன் மட்டும் தனியா பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். இப்போ கொஸ்டின் ஆன்சர் லைன்ல போகும்பொழுது ஐ ஜஸ்ட் கிவ் த அவுட்லைன், எப்படிலாம் மாற்றணும் அப்படிங்கிற அவுட்லைன் கொடுக்குறேன். பர்டிகுலரா கன்ஜெக்ஷன் வீடியோ பார்க்கும்பொழுது உங்களுக்கு எதுலாம் கன்ஜெக்ஷன் அப்படிங்கறது ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ வைல்ங்கிறது இங்க கன்ஜெக்ஷன். அப்ப இங்க என்ன போடணும்? ஆஸ் போடணும். ரீசன் கிரியேட் ஆகும்போது ஆஸ் போடணும். ஓகே, ஆஸ் ஆர் பிகாஸ். அப்ப இங்க என்ன வரணும்? திஸ் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்மளுடைய அப்ரோச் வந்து டிஃப்ரெண்டா இருக்கணும். டிஃப்ரெண்டா நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். அப்போ ஒவ்வொரு டைம்லயும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? புதுசா லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கு, ரைட்? ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே ஒரே மாதிரியே போகல, ஆமா தானே? இப்போ 6 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம்னா 6 கொஸ்டின்ஸும் வேற அப்ரோச்சஸ்ல இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒவ்வொரு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு எந்த அப்ரோச் கரெக்டா இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, நிறைய அப்ரோச் கொடுக்கறதுக்கு காரணம் which is the best you have to choose, right? இதுல கண்டிப்பா எல்லாமே பெஸ்டா இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்ம ஒவ்வொரு அப்ரோச் போடுறோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணா உங்களுக்கு ஓவராலா நம்ம எடுக்கும் போது 25 out of 25 கண்டிப்பா எடுக்க முடியும். யூ கேன் டூ. ஓகே, இஃப் யூ சப்போர்ட் யூ கேன் டூ.
நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம், வீடியோஸை கரெக்டாக வாட்ச் பண்ணணும், கரெக்டாக டெஸ்ட் சீரீஸ் அட்டென்ட் பண்ணணும், அண்ட் எக்ஸ்பிளனேஷன் வந்து ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ரூல்ஸையும் ரீகால் பண்ணிட்டே இருக்கணும். இது மட்டும் பண்ணா போதும், நம்ம 25 out of 25 கண்டிப்பாக எடுத்துடலாம். ரைட்? ஸோ வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ஒன். The soldiers had no choice when to obey the commander. என்ன சொல்றாங்க? அந்த சோல்ஜருக்கு ஒரு வழியே இல்லை, ஒபே பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இங்க பாருங்க, had no choice but to obey. இங்க நெகட்டிவ், இன்னொன்னு பாசிட்டிவ். ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் வந்தா கண்டிப்பா அங்க பட் தான் வரணும். சரிங்களா? அப்ப வெண்ணுங்கிறது கன்ஜெக்ஷன் தூக்கிட்டு பட் போட்டா முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கோட் வேர்ட்லாம் நம்ம ஞாபகம் வச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும், ஒரு ஜாலியாகவும் நம்ம பண்ண மாதிரி இருக்கும், படிக்கிற மாதிரியே இருக்காது. ரொம்ப ஈஸியான மெத்தடா தான் இருக்கு. ஓகே, the only thing that you have to follow is you have to follow our videos and our instructions. That's it. Zoya won the first prize in the race. Zoya win பண்ண first prize. She stumbled and fell. விழுந்துட்டா, ஒரு மாதிரி தடுமாறிட்டா, இருந்தாலும் அவ வின் பண்ணிட்டா. அப்ப அன்லெஸ் அப்படிங்கறதா இங்க கன்ஜங்ஷன். இதுல நம்ம மீனிங் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. அப்ப அன்லெஸ் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். அன்லெஸ்னா எப்ப சொல்லுவோம்? ரெண்டுமே நெகட்டிவா இருந்தா, இது பண்ணாத வரைக்கும் நமக்கு இது கிடைக்காது அப்படின்லாம் சொல்லுவோம்ல. அப்போ இந்த மாதிரி ரெண்டுமே நெகட்டிவா இருந்துட்டு அப்படின்னா நம்ம அன்லெஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்க எப்படி இருக்கு பாருங்க, ஒன்னு பாசிட்டிவா இருக்கு, ஒரு நெகட்டிவா இருக்கு. அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? in spite of, despite. ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ரைட்? in spite of, despite. அப்ப அங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் instead of unless. unless தான் ரெண்டுமே நெகட்டிவ். அந்த மாதிரி கோட் வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும். ரைட்? the correct answer is notwithstanding we were all busy that weekend we had to cancel the outing. So இங்க என்ன சொல்ல வராங்க? நாங்க பிஸியா இருந்ததுனால, வீக்கெண்ட்ல நாங்க பிஸியா இருந்ததுனால நாங்க என்ன பண்ண முடியல, அவுட்டிங் போக முடியல, அதை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்க? இதனால அது, அப்ப இங்க ரீசன் கிரியேட் ஆயிருக்கு. அப்ப இங்க ரீசன் வந்தாவே பிகாஸ் ஆஃப். ஓகே, ரீசன் வந்தாவே நம்ம பிகாஸ் ஆஃப் அல்லது as போட்டுக்கலாம். The correct answer is this one. She lost a big order from a known showroom in case of her own carelessness. என்ன சொல்றாங்க? ஒரு பிக் ஆர்டர் வந்துட்டு அவங்க லாஸ் பண்ணிட்டாங்க அவங்களோட கேர்லெஸ் மிஸ்டேக்னால. இது மெயினது ரீசன். ஸோ ஒரு கொஸ்டின் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ஒரு கொஸ்டின் இருந்ததுன்னா அதை டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, அதை புரிஞ்சுக்கணும். அது வந்து ஒரு ரீசனா கொடுத்துருக்காங்களா இல்லை என்ன கேட்டகரியில வருதுன்னு யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட். அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஈஸியா என்ன பண்ணிக்கலாம், அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நான் பண்ணிக்கலாம். ரைட்? இப்போ இன் கேஸ் ஆஃப் இப்படி ஆயிருந்துச்சுன்னா அப்படின்ற மீனிங் தான் இன் கேஸ் ஆஃப். இன் கேஸ் ஆஃப் அப்படின்னா இதுக்கு தான் மீனிங். பட் இங்க எப்படி கொடுத்துருக்காங்க? ஒரு ரீசனா கொடுத்துருக்காங்க. ரீசன் வந்தாவே நம்ம பிகாஸ் தான் யூஸ் பண்ணணும். பிகாஸ் ஆர் ஆஸ். அப்ப இங்க இன் கேஸ் ஆஃப் இருக்கிறனால பிகாஸ் ஆஃப் அப்படிதான் கரெக்டா. ஆஸ் ஆஃப் போட முடியாது. பிகாஸ் ஆஃப் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்படி நடந்துச்சுன்னா அப்படின்னாலும் இன் கேஸ். ரைட்? அப்ப இதுதான் கரெக்டான ஆன்சர். Preeti is absent from the meeting due to she is out of station. அவ absent, out of station இருந்ததுனால absent. அப்ப என்ன போடக்கூடாது? இந்த டியூ டு வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அப்படின்னு வரும்பொழுது அது வேற இடத்துல யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப நடுவில் இங்க டியூ டு தேவையில்லை. ஓகே, அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருந்ததுனால இங்க பிரீத்தி வரல அப்படின்னு சொல்றோம். இப்ப இதே ஃபர்ஸ்ட்ல நம்ம போடுறோம் அப்படின்னா செட் ஆகும். டியூ டு த கிளைமேட்டிக் கண்டிஷன், மோஸ்ட் ஆஃப் த ஸ்பீஷியஸ் டிக்ளைனிங், அந்த மாதிரி ஏதாவது சொல்றோம். அப்போ நம்ம டியூ டு போடலாம், காரணத்தினால். அந்த மாதிரி இங்க என்ன சொல்றாங்க? அவுட் ஆஃப் ஸ்டேஷன் இருந்ததுனால அவங்க வரல. அப்ப பிகாஸ். தட்ஸ் இட். ஒரு ரீசனா இருக்குங்களா? ரீசனா இருந்தா அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்ப டியூ டு வராது. We had to decline several orders in case that the production was held up due to labor strike. So இதுமே பார்க்கணும். மீனிங் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம அது பாஸ்டா பிரசண்டா நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன சொல்றாங்க? several orders வந்துட்டு டிக்ளைன் ஆயிடுச்சு. had to decline past tense. Okay, that the production was held up. ப்ரொடக்ஷன் என்னாச்சு? ஸ்டாப் ஆச்சு. எதனால? இங்கே பாருங்க ரீசன் இருக்குங்களா? இங்கே கரெக்டா செட் ஆயிடுச்சு. டியூ டு இங்க இருந்து ரீசனா இருக்கணும். கரெக்டான ஒரு காரணமா இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்?
டியூ டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டியூ டு லேபர் ஸ்ட்ரைக்னால ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. அதனால என்ன ஆயிடுச்சு, செவரல் ஆர்டர்ஸ் வந்து அப்படியே டிக்ளைன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம கன்ஜெக்ஷன் இருக்குன்னு நம்ம சர்க்கிள் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இன்கேஸ் நமக்கு தெரியும், நெக்ஸ்ட் டியூ டு அப்படிங்கிறது தெரியும். ஓகே, இப்போ இன்கேஸ் என்னது, இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அப்படின்ற மீனிங். அப்போ இது வந்து சப்போஸ் இது ஒரு ப்ரெசென்ட் டு ஃபியூச்சர், இப்போ இந்த மாதிரி நடந்துச்சுன்னா இது நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நம்ம இன்கேஸ் போட்டுருக்கலாம். இது ஆல்ரெடி நடந்து முடிஞ்சது, ஒரு பாஸ்ட் அப்படிங்கும் நம்ம இன்கேஸ் போட முடியாது, ரைட்? அப்போ we had to decline several orders because இதனால இது நடந்துச்சு அப்படின்னு வேணா போட்டுக்கலாம், பட் இன்கேஸ் வரக்கூடாது. அங்க டியூ டு கரெக்ட், பிகாஸ் இதனால லேபர் ஸ்ட்ரைக்னால ப்ரொடக்ஷன் ஹெல்ட் ஆச்சு அப்படின்னு சொல்றப்ப அங்க ஒரு ரீசன் ரிஃப்ளெக்ட் பண்ணிருக்கிறதுனால டியூ டு வந்து கரெக்ட். ஓகே, the correct answer is this one. இது ப்ரீவியஸ்ல பாருங்க, அங்க பிரீத்தி is absent from the meeting due to, இங்க வந்து ஏன் டியூ டு நம்ம போடக்கூடாதுன்னு சொன்னோம், அவங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருந்ததுனால இங்க ஆப்சென்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்றோம். இதனால வந்து அந்த இடத்துல ஒரு ரீசன் மட்டும் இல்லாம அங்க எதை ரெஃப்ளெக்ட் பண்ணிருக்காங்கன்னா பிரீத்தி இஸ் ஆப்சென்ட் ஃப்ரம் த மீட்டிங், ஏன் அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் கொடுத்திருக்காங்க. ரீசன் காரணம் ரெண்டும் சேம் தான். பிரீத்தி இஸ் ஆப்சென்ட் ஃப்ரம் த மீட்டிங் டியூ டு ஷீ இஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் இருந்ததுனால இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ரெண்டுமே மீனிங் வைஸ் கரெக்டா எது செட் ஆகும் நம்ம யோசிக்கிறது தான் இருக்கு. டியூ டு அண்ட் பிகாஸ் ரெண்டுமே சேம் தான், பட் அங்க மீனிங்ஸ்ல எது வருதோ அதுதான் நம்ம போட போறோம். தட் இஸ் த ரீசன் காரணம் ரெண்டும் சேம் தான். பட் நான் என்ன சொல்ல வரேன், டியூ டு எங்க போட்டா அப்ளை ஆகும், கரெக்டா இருக்கும், அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும். ஓகே, 30. As you know that I always like to have ice cream after my dinner. As you know, உங்களுக்கு தெரியும்ல என்னது, after my dinner எப்பவுமே நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுறது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க என்ன வரணும், as you know அப்படிங்கிறது வந்துட்டாவே அடிஷனல் தட் தேவையே இல்லை. as you know கமா போட்டா போதும். ஓகே, that's it. அப்ப தட் இருக்கிறது தான் கரெக்ஷன். நெக்ஸ்ட் ஒன், in spite Smita had taken part in many television serials earlier. So இதுக்கு முன்னாடி நிறைய டெலிவிஷன் சீரியல்ஸ்ல இருந்திருந்தாலும் இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் லைவ் ஹோஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இன்ஸ்பைட் வந்தா பக்கத்துல என்ன வரணும்னு சொல்லியிருக்கேன், ஆஃப். அது ஒண்ணுதான் கரெக்ஷனா இருக்கு, ரைட்? Different colored natural foods not only put a smile. So different colored natural food வந்து ஸ்மைல் மட்டும் தராது, சில்ட்ரன்ஸோடைய ஃபேஸஸ்ல என்ன தரும், அடிஷனலா ஓவரால் க்ரோத்துக்கான ஒரு பெனிஃபிட் தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க நாட் ஒன்லின்னு வந்தாவே இதுல ஒரு கோட் வேர்ட், ரைட்? நாட் ஒன்லின்னு வந்தாவே பட் ஆல்சோ அப்படிங்கிறது வரணும். இது மட்டும் இல்ல, இதுவும் சேர்த்து அடிஷன் டு அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நாட் ஒன்லி வந்தாவே பட் ஆல்சோ வரும். இந்த கோட் வேர்ட் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ரைட்? சைக்ளோன் இடாய் கில்டு. சைக்ளோன் வந்துட்டு 157 பீப்புள் வந்து கில் பண்ணிடுச்சு அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல. ஆல்தோ இட் ட்ரோவ் டோர் அக்ராஸ் சவுத் ஆப்பிரிக்கா. என்ன சொல்றாங்க, இது வந்ததுனாலதான் இங்க சதர்ன் ஆப்பிரிக்கால வந்ததுனாலதான் அவங்க கில் பண்ணிருக்காங்க அப்படின்ற மீனிங். அப்ப இங்க ஒரு ரீசன் வந்தாவே பிகாஸ். ஓகே, ஆல்தோ வந்த போதிலும் அப்படின்ற மீனிங் வரும், ரைட்? இது வந்திருந்தும் யாரையும் கில் பண்ணல அப்படி இருந்ததுன்னா கரெக்ட் ஆன்சர் ஆல்தோங்கிறது. ஒன்னு பாசிட்டிவா ஒன்னு நெகட்டிவா இருந்தது அப்படின்னா இங்க நம்ம ஆல்தோ போட்டிருந்திருக்கலாம். ஆல்தோ, இன்ஸ்பைட் ஆஃப் இந்த மாதிரி போடலாம். ஆனா இங்க வந்ததுனால கில் பண்ணிடுச்சு. அப்ப இங்க ஒரு ரீசனபிளா இருக்கிறதுனால நம்ம பிகாஸ் போடுறோம். ஸோ அந்த கோட் வேர்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்தா நம்ம எங்க யூஸ் பண்ணோம், பட்லாம் யூஸ் பண்ணோம் பாத்தீங்களா, பட் யூஸ் பண்ணோம். ஆல்தோ, இன்ஸ்பைட் ஆஃப் இந்த மாதிரிலாம் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் வந்தா யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு சென்டென்ஸோ ரெண்டு வேர்டையோ கனெக்ட் பண்ணும்போது நம்ம அண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் பிகாஸ்ல எப்ப யூஸ் பண்ணும், ஒரு ரீசன் சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா பிகாஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் திஸ் ஒன். Until I was still a little weak, I decided to walk home. என்ன சொல்றாங்க, நான் லிட்டில் வீக்கா இருந்தாலும் என்ன பண்ணிட்டேன், வாக் ஹோம் ஃப்ரம் த மெட்ரோ ஸ்டேஷன். மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து நான் வீட்டுக்கு போறதுக்கு டிசைட் பண்ணேன், நடந்து போறதுக்கு டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ until அப்படிங்கிறது ஒரு டைமை ரெஃபர் பண்ணுது. ஓகே, இப்போ until வராது, அப்போ அதுதான் நம்ம கரெக்டான ஆன்சர். கிளிக் பண்ணிடலாம்.
அப்ப அங்க என்ன போடலாம்? இருந்திருந்தாலும் அப்படின்னு என்ன சொல்லிருக்கு? இன்ஸ்பைட் ஆஃப் போடலாம், டெஸ்பைட் போடலாம். ஓகே, பிகாஸ் சாரி ஈவன் தோ, எஸ். No sooner did the dark clouds gather in the sky when the electricity was switched off. So அந்த dark clouds skyல கேதர் ஆனோடனே என்னாச்சு? எலக்ட்ரிசிட்டி switched off ஆச்சு. இதுவே அந்த கோட் வேர்ட் தான். no sooner வந்துச்சுன்னா கண்டினியூ ஆகுற கன்ஜங்ஷன்ல than வரணும். no sooner வந்தாவே than வரணும். which is the rule. The correct answer is this one. If you rent a house near your office, உங்க ஆபீஸ்க்கு பக்கத்துல நீங்க ரெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா it will save you time as well as money. மணியும் சேவ் பண்ணிக்கலாம், டைமையும் சேவ் பண்ணிக்கலாம். as well asங்கிறதே ஓகே, ஆல்சோ தேவையில்லை. as well asனாவே ரெண்டையும் அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்கறதுனால ஆல்சோ வந்து அடிஷ்னலா இருக்கு, அது தேவைப்படாது. அப்போ ஆல்சோ மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டா ஆன்சர் இஸ் கரெக்ட். ஸோ அது மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிடுச்சு அப்படின்னா திரும்ப அதை எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னொரு வேர்ட் நமக்கு தேவையில்லை. அப்போ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். த போஸ்ட்மேன் டிராவல்ட் பை த சைக்கிள். த போஸ்ட்மேன் என்ன பண்றாங்க? சைக்கிள்ல டிராவல் பண்ணாது. எங்கெங்கெல்லாம் டிராவல் பண்ணாராம்? த்ரூ ஸ்வாம்ஸ், பாஸ் த்ரூ ஜங்கல். ஸ்வாம்ஸ்னா அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட், அப்புறம் ஈரப்பதம் இருக்கிற நிலங்களா இருக்கு பார்த்தீங்களா, மட்டி லேண்ட்ஸ் அப்படி சொல்ற அந்த மாதிரி அது, அப்புறம் ஜங்கல்ஸ் எல்லாமே பாஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக? அந்த வில்லேஜஸ் எல்லாம் ரீச் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இங்க இருக்க கன்ஜெக்ஷனை ஃபர்ஸ்ட் நம்ம டாக்கிள் பண்ணிக்கலாம். ரைட், இன் ஆர்டர் டு, அது போறதுக்காக இது பண்ணாரு. அப்ப இது கரெக்டா இருக்கு. வேற என்னெல்லாம் கன்ஜெக்ஷன் மாற்றணும்? ஆஃப்ங்கிறது இங்க அடிஷனலா ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? இங்க ஆஃப்க்கும் இங்க பாசிட்டிவ்க்கும் சம்மந்தம் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இங்க பாருங்க, பை த சைக்கிள் கரெக்டா பொருந்திருச்சு, மேட்ச் ஆயிடுச்சு. இப்ப ஸ்வாம்க்கு பக்கத்துல ஏதோ ஒண்ணு இருந்திருக்கணும், ஸ்வாம்ப் ஆஃப் அந்த மாதிரி ஏதோ ஒரு பொசிஷன் இருந்திருக்கணும். ஆஃப்க்கு பக்கத்துல ஏதாவது இருந்திருக்கணும். அப்ப இல்ல, அப்ப அங்க ஆஃப் வராதுங்கிற மீனிங். சப்போஸ் இங்க ஏதாவது இருந்ததுன்னா ஆஃப் கரெக்ட், இங்க எதுவுமே இல்லாதனால ஆஃப் வராது. அப்ப ஸ்வாம்ங்கிறது தனி, பாஸ்ங்கிறது சாரி ஜங்கிள்ங்கிறது தனி. அப்ப ரெண்டுமே தனித்தனியா இருக்கும்போது கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அண்டு தான் ஃபாலோ பண்ணணும். ஓகே, த கரெக்ட் ஆன்சர் எந்த செக்மெண்ட்னு பார்த்துக்கோங்க, செகண்ட் செக்மெண்ட். அப்ப அதை மட்டும் நம்ம கிளிக் பண்ணா போதும். No matter what that the mother did, the baby didn't stop crying. So no matter what, என்ன பண்ணாங்கிறது மேட்டர் இல்லை. ஆனா என்ன பண்ணிடுது அந்த குழந்தை? ஸ்டாப் பண்ணல, க்ரையிங்க ஸ்டாப் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ இங்க என்ன வரும்? வாட், தட். இதே பக்கம் பக்கமா தேவையில்லை இல்ல, ரைட். இப்போ ரெண்டுமே இருக்கிறதுனால நம்ம அதை ரிமூவ் பண்ணிடலாம். திஸ் இஸ் த கரெக்ட் ஒன். இன்னும் வேற ஏதாவது மிஸ்டேக் இருக்கானோ அப்பயே செக் பண்ணிக்கலாம். நோ மேட்டர், இதுக்கு எதுவுமே பார்க்க தேவையில்லை. த மதர் சிங்குலர் நவுன் இருக்கு, டிட் கொடுத்துருக்காங்க which represent past. the baby did not stop crying. so did not வந்துச்சுன்னா பக்கத்துல v1 for the போடணும் அப்படிங்கிறது நம்ம கரெக்டா எல்லாமே மேட்ச் ஆயிடுச்சு. அப்ப அங்க என்ன மிஸ்டேக்கா இருக்கு? வாட், தட். ஸோ வாட்டுங்கிறது ஆல்ரெடி ஒரு கன்வென்ஷனா இருக்கும் போது தட்டுங்கிற இன்னொரு கன்வென்ஷன் தேவைப்படாது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் திஸ் ஒன். We must plan how can we cope with the present situation. ஸோ நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும், இந்த ப்ரெசென்ட் சுச்சுவேஷன்ல எப்படி நம்ம கோப் அப் பண்ணணும் அப்படிங்கறது நான் பிளான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. we must plan அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், இப்போ நமக்கு என்னன்னா how அப்படிங்கிறது ஒன்று இருக்கு, can அப்படின்னு ஒன்று இருக்கு. மீதி இருக்கிறது எல்லாமே நமக்கு ஓகே, நமக்கு தெரிஞ்சிச்சு, கரெக்டாகவும் இருக்கு. we cope, we singular சாரி ப்ளூரல். ஸோ cope up with, இங்க ஏதோ ஆட் பண்ணல, கரெக்டா இருக்கு. cope with. how can இருக்கு. நம்ம எப்பயுமே how, when இந்த மாதிரி போடும்போது பக்கத்துல ஒரு வேர்பை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கொஸ்டின் மார்க் இருந்திருந்தா கரெக்ட். இங்க நமக்கு ஆன்சரா தான் இருக்கு. அப்ப இந்த கேன் வந்து ஃபர்ஸ்ட்ல வராது, அதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? எஸ், ஒரு நவுன் இருக்கணும். அப்ப how we can இருந்தாதான் கரெக்டா இருக்கும். ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி ஒரு கொஸ்டின் சென்டென்ஸா இருந்தது அப்படின்னா இந்த how, when, வாட்டுக்கு பக்கத்துல ஒரு ஆக்சிலரி வேர்போ இல்ல மாடல் வேர்போ வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆனா இங்க நமக்கு ஆன்சரா இருக்கிறதுனால நவுனுக்கு அப்புறம் தான் அந்த வேர்ப் வந்திருக்கணும். அப்ப அதை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் கரெக்டா வரும். ஓகே, despite of her tiredness, Meera went into the kitchen to make some dinner for the children. அவங்க டயர்டா இருந்தாலும் என்ன பண்ணிட்டாங்க? கிச்சனுக்கு போய் அவங்க குழந்தைங்களுக்காக சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கே டெஸ்பைட் ஆஃப் ஆல்ரெடி சொல்லியிருக்கு, இன்ஸ்பைட்டுக்கு மட்டும் தான் ஆஃபர், டெஸ்பைட்டுக்கு ஆஃப் வராது. இருந்த போதிலும் அப்படின்ற மீனிங். டயர்டா இருந்தாலும் அவங்க இதை பண்ணிட்டாங்க
அப்படின்ற மீனிங். அப்போ ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ், ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம இன்ஸ்பைட் ஆஃப் போடலாம், இன்னொன்று டெஸ்பைட் போடலாம்னு சொல்லியிருந்தேன். அப்போ டெஸ்பைட் ஆஃப்னு கொடுத்துட்டாங்க, ஒரு ஆஃப் அடிஷனலாக இருக்கு. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் திஸ் ஒன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரூலையும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரைட்? I'm here to support you. You can get 25 out of 25 marks, right? Miss Morpel is neither a good singer or the good stage artist. Our good singer உள்ள good stage artist இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் இல்லை அதுவும் இல்லை. நெய்தர் வந்துட்டாவே இங்க நார் தான் போடணும், which is the rule. எய்தர் வந்தா ஆர் போடணும். அப்ப ஆர்னு கொடுத்துருக்காங்க, அதனால அதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். Our nation can make significant growth. நம்மளோட நேஷன் வந்து எப்ப ஒரு significant growth அடையும்? if we all work collectively. நம்ம கலெக்டிவா ஒர்க் பண்ணும்பொழுது இங்க பட் இஃப் ரெண்டு கொடுத்துருக்காங்க. பட் வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்கணும், ஆனா இங்க ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கு. அப்ப இந்த பட் தேவைப்படாது, நம்ம கலெக்டிவா ஒர்க் பண்ணா இது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இஃப் வந்தாதான் கரெக்டா இருக்கும். the correct answer is this one. So once you completed, நம்ம ஷோ ரிசல்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ரிசல்ட் தெரிஞ்சிடும் எவ்வளவு கரெக்டா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இது மட்டும் இல்லாம இந்த பர்டிகுலர் ஒவ்வொரு கொஷினுக்கும் we provided with explanation. So explanation கொடுத்திருக்கிறதுனால அந்தந்த கொஷினுக்கு ஏதாவது மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா அதுல எக்ஸ்பிளனேஷன் பார்த்துக்கலாம், எங்கேயும் போய் சர்ச் பண்ணணும்ட்டு இல்லை. ஸோ நான் ப்ரொவைட் பண்ணிருக்கிறதுனால which is very useful. இங்க வந்துட்டு நம்ம டெஸ்ட் சீரிஸ் அட்டென்ட் பண்ணி நம்மளுடைய தப்பையும் கரெக்ட் பண்ணிக்கிறோம், அதே சமயம் அந்த தப்புக்கான ரீசனும் நம்ம தெரிஞ்சுக்கோம். வெரி யூஸ்ஃபுல் தானே. நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணது மட்டும் தெரிஞ்சுக்காம எதனால அது மிஸ்டேக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கும் போது which is very useful. நம்மளுடைய டைமையும் சேவ் பண்ற ஒரு பிளாட்ஃபார்ம், ரைட்? நீங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணா போதும், கண்டிப்பா 25 out of 25 வாங்க முடியும் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும், இஃப் வி ஃபாலோ கரெக்ட்லி. ஓகே, எல்லா வீடியோஸும் கரெக்டா வாட்ச் பண்ணுங்க. வீடியோஸ்ல வந்துட்டு என்னென்ன ரூல்ஸ் சொல்றோமோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. டெஸ்ட் கண்டினியூ அட்டென்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் ஃபாலோ பண்ணாவே போதும், யூ கேன் ஈஸிலி அச்சீவ் யுவர் மார்க், ரைட்? So next video I'll create பண்ணுங்க. Until then, bye.